1972 திமுக என்ற தீய ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு எப்படி தலைவர் ஒரு புது கட்சி தொடங்கி தமிழக மக்களை காப்பாத்தினாரோ அதே பாணியில அந்த அம்மா சின்னம்மா இன்னைக்கு தவழ்ந்த சாமியின் சதி திட்டத்தை ஒழிக்கிறதுக்கும் திமுக ஆட்சியினுடைய அட்டுழியத்தை முடிவு கட்டுறதுக்கும் சின்னம்மா தமிழக மக்களையும் குறிப்பா பெண்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி இன்னைக்கு தனி கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. சின்னம்மா அவங்க நிர்வாகத்தில் தலைமையில் நிர்வாகம் வந்தாதான் தமிழ்நாடு நாடு செலுத்தி நல்லாட்சி நடைபெறணும். இதுக்கு அனைத்து மக்களும் ஒத்துழைக்கணும். மக்கள் எப்படி அம்மா ஜெயா அம்மா காலத்தில் மக்கள் சுதந்திரமா இருந்தாங்களோ, தொழில் வளம் பெருகுச்சோ, மின்சார தடை இல்லாமல் கிடைச்சதோ, அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமா விளங்கணும்னா அடுத்து சின்னம்மா தலைமையில தான் நடக்கணும். அது வந்தாதான் மக்கள்லாம் நல்லா இருக்க முடியும். குழந்தைகளின் கல்வி பாடும், ஏழை மக்களின் வாழ்வாதாரம் உயர்வு பெறும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கலாம், தொழில் வளம் பெருகணும், எல்லா வளமும் தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமா வருங்கிறது எங்களுடைய ஏகபித்த நம்பிக்கையும் உறுதியுமா நாங்க சொல்றோங்க. அதனால வருகாலத்துல அம்மாவோட சின்னம்மாவோட ஆட்சியா வர்றதுக்கு தமிழக மக்கள் அனைவரும் பாடுபடணும். நாங்க உயிரிழவரை அம்மாவின் பாதம் அணிந்து கட்சி பணியாற்றுவோங்கிறத இந்த சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறேங்க. வாழ்க புரட்சி தலைவர் நாமம் அம்மா ஜெயலலிதா அம்மாவின் புகழ் ஓங்குக. 17 வயதிலே இதே அருங்கோலத்தை சேர்ந்தவன் பேர் செந்தி. அன்றைக்கு நான் வேட்டி கட்டி 17 வயதில் எனக்கு இன்னைக்கு 45 வயசு. இதே எவருமே புரட்சி தலைவி அம்மா இறந்தன்னைக்கு யாருமே ஒரு மொட்டை ஓட்டு அழுகல. நான் போய் மதுரையிலே மாநகரத்திலே அழுது புலம்பிக் கொண்டு வந்தேன். இதே பாத்துனூரின் மொட்டை போட்டு என் தாயை காட்டியும் என் தெய்வ திருமகள் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சசிகலா அம்மாவின் இன்றைக்கும் என் உயிராக நினைக்கின்றேன். நான் காலையிலே 12 மணி அளவில் இங்கே ஒரு பொன்னாடை கொண்டு வந்து எனது தாய்க்கு போட முடியாத சூழ்நிலை. என் தாயை கூட அப்புறம் தான் நினைப்பேன். என் புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு காலத்துக்கு பிறகு எங்கள் சின்னம்மாவை எல்லா சமுதாய மக்களுக்கும் ஓட்டு அதிகமாக பெரும்பாலும் வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் சின்னம்மா மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளர் அதிகமாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நான் பணிபுரிந்து சொல்கின்ற அம்மா